பூரினா டக்குன்னு சைட் டிஷ்னு ஞாபகம் வருது உருளைக்கிழங்கு மசாலா தான். அது ஹோட்டல் ஸ்டைலில் செய்யலாம். டக்குன்னு ரெசிபி பார்த்துருவோமா? கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சது 1 ஸ்பூன் கடலை பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, சின்ன துண்டு இஞ்சி இடித்து சேர்த்துக்கிறோம். ஒரு 4 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பை லைட்டாக நுணுக்கி சேர்த்துக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணுறது ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளுக்கு ஞாபகப்படுத்தும். அதோட வெங்காயம் அதிகமாக சேர்த்தா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த வெங்காயத்தில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி உடச்ச கடலை அரைச்சி அதை தண்ணியில் கரைச்சி சேர்த்தா திக்னஸும் கொடுக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நல்லா கொதிச்சு வர டைமில் மேலே கருவேப்பிலை தூவினீங்கன்னா அரோமாவோட சூப்பராக உருளைக்கிழங்கு மசாலா ரெடி. இது கூட புசு புசுன்னு பூரி சுட்டு இதை தொட்டு சாப்பிட்டா 3 பூரிலாம் பத்தவே பத்தாது. கண்டிப்பாக சாப்பிட கேட்டுகிட்டே தான் இருப்பாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.